ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பாய்ஸ் கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட PS4 கேம்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னடா இத்தனை நாளாக லாங் வீடியோவால் காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்மர் வெக்கேஷன் முடிச்ச கையோடு பார்த்தீங்கன்னா PS4 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் சும்மா கேம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லோ எண்ட் கேமர்லேருந்து ஒரு PS4 கேமராக மாறியிருக்கேன். இப்போ இதில் வாங்க என்கிட்ட என்னென்ன கேம்ஸ் இருக்குது, நான் என்னென்னலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். PS4 வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா கேம்ஸ் கலெக்ஷனை பற்றியும் ஒரு வீடியோ நான் போடுறேன். வாங்க வளரலன்னு பேசாமல் இப்போ போயிடுவோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இது நம்ம வச்சுருக்க ஜெயில் பிரேக் PS4 தான் கைஸ். நம்ம PS+ போட்டு தனித்தனியாக கேம் வாங்குற அளவெல்லாம் நமக்கு வசதி இல்லை. ஸோ ஜெயில் பிரேக் இஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் அப்படின்றத நான் சொல்லுவேன். கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மகிட்ட 14 கேம்ஸ் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு கேம் லாஸ்ட் ஆஃப் அஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கடைசியில் இது எப்படின்னா, நீங்கள் ஒரு கேம் ஒரு போஸ்ட் அப்பாகலிப்டிக்ஸ் வேர்ல்டாக இதை விட பெஸ்ட்டாக எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் அந்தளவு ஒரு தரமான ஒரு ஸ்டோரிக்காக நீங்கள் ஏமாறணும்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஆஃப் அஸ் எடுத்துருங்க. இது ரீமாஸ்டர்ட் வெர்ஷன், இது ரீமேக்கில் நிறைய பேர் நான் இது ரீமேக் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் நம்பி வாங்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சு இது ரீமாஸ்டர்ட்னு. இது ஒரிஜினல் PS3யோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் 60 FPSல வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா அந்த PS5ல இருக்க பார்ட் 1 மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது கிடையாது. நெக்ஸ்ட்டு GTA 5 சொல்லா கைஸ் வேணும் இந்த கேமை பற்றி. இது ஒரு தரமான கேம்னா GTA 5 எதுக்கு வாங்குறீங்களோ இல்லையா, ஒருத்தனை அடிச்சு போட்டு அவன் கார் எடுத்து சும்மா லாங் டிரைவ் போகலாம். நீங்கள் சும்மா கார் எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி இந்த கேமில் நிஜத்தில் பண்ண முடியாத எல்லாத்தையும் பண்ணலாம். அதில் நெக்ஸ்ட் God of War Ragnarok, இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் கைஸ். நான் எந்தெந்த கேம்லாம் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறேனோ அது தரமாக இருக்கும். பிகாஸ் இந்த கேமை இப்போ நான் சொன்னேன்னா ஸ்பாயிலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால் எதுவும் சொல்லலை. வேணால் அந்த கேம் ரிவ்யூ வீடியோவில் வேணால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு God of War 3, இது மாஸ்டர் பீஸ்லாம் இல்லை கைஸ். அதை விட மேலே கிட்டத்தட்ட ஸ்டோரி வெறித்தனமான ஸ்டோரி. இத்தனை God of War கேமில் நம்ம பார்த்த ஸ்டோரியை இதில் தான் காட்டுவாங்க. கிரேட்டோஸ் ஜூஸ் எல்லா கடவுளையும் கொலை பண்ணுறானா, அவன் வெஞ்சன்ஸ் தீர்த்துக்கிட்டானன்ற இந்த காட்டுற கதை இதில் தான் இருக்கும். கேம் பிளே யூஸ்ஃபுல்லாக செதற விட்டும். கிராஃபிக்ஸ் அந்த டேத்துக்கு அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டேஸ் கான், இந்த கேமில் இருக்க மாதிரி பைக் மெக்கானிக்ஸை நான் எந்த கேம்லேயுமே பார்த்தது இல்லை கைஸ். ஏன்னா இந்த கேமை பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு கேமே வராது பைக் மெக்கானிக்ஸில். ஏன்னா அந்த அளவு ஒரு தரமான பைக் மெக்கானிக்ஸ் இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஜாம்பி சர்வைவல் கேம். அதே மாதிரி ஒரு ஸ்டோரி கேமும் கூட. இதுலேயும் RPG எலமெண்ட்ஸ் மாதிரி இருக்குமே. RPG எலமெண்ட்ஸ் நிறையாவே இருக்கும் இந்த கேம்லேயும். நீங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்கன்னா, உங்கள் வண்டியோட அந்த டிஸ்க் பிளேட்லேருந்து நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் இறங்கி பெட்ரோல் போடணும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் பிகேம் ஹியூமன். இதெல்லாம் நான் என்ன கைஸ் சொல்கிறது, இதெல்லாம் சத்தியமாக அதை வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருவாங்க. அந்த 3 கேரக்டரை வச்சு ஸ்டோரியை நீங்கள் எழுதுறவங்க கைஸ் இந்த கேமில். இப்போ God of Warனா இந்த ஒரு மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷன் போய் முடிச்சா நம்ம கட் சீன் ப்ளே ஆகி ஸ்டோரி ப்ளே ஆகும். இப்போ சப்போஸ் ஒரு பாஸை தோக்கடிக்க முடியலன்னா திருப்பி அந்த லெவலில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டெட்ராய்ட் பிகேம் ஹியூமன்னா அந்த கதையே வேறு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மிஷன் வருது, ஒரு கில்லரை கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் அந்த கில்லரை கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு கட்சின் ஒரு மாதிரி ப்ளே ஆகும். அந்த கில்லரை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தப்பிக்க விட்டா அதுக்கு ஒரு மாதிரி கட்சின் ப்ளே ஆகும். நீங்கள் கில்லரை கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு ஒரு மாதிரி கட்சின் ப்ளே ஆகும். இந்த கேமில் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை நான் எதுலேயுமே பார்த்ததில்லை கிட்டத்தட்ட. ஏன்னா அவ்வளோ பெருசு கைஸ் இந்த கேமு. நீங்கள் அவ்வளோ பெருசுனா நீங்கள் ஒரு ட்ரை 10 இந்த கேமை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நானே 10 ட்ரை மேலே அதில் விளாண்டுட்டேன், 10 பிளே த்ரூ மேலே. அப்போ பாருங்கள், இன்னமும் நான் பாதி கேம் தான் முடிச்சிருப்பேன். அந்த அளவு நீங்கள் ஒரு தடவை ஸ்டோரி முடிச்சிடலாம். இந்த இதை இப்படி பண்ணியிருந்தா என்ன ஆகும், இவனை இந்த இடத்துல புழைக்க விட்டுருந்தா என்ன இருக்கும், இந்த இடத்துல இவனை கொண்டிருந்தா என்ன இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறைய தடவை விளாடணுன்றதுக்காகவே உங்களுக்கு இந்த கேமை வச்சுருப்பாங்க. டெட்ராய்ட் பிகேம் ஹியூமன் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். எல்லாரோட கேம் லைப்ரரிலையும் இருக்க வேண்டிய கேம் இது. அதே மாதிரி இது ஒரு பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ். நெக்ஸ்ட்டு 2K25, இந்த கேம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இதோட சைஸும் கூட 100 GB நம்ம வந்துச்சு. பட் இதில் கிராஃபிக்ஸ் 2K24ஓட கொஞ்சம் மட்டும்தான். அதே மாதிரி எனக்கு அந்தளவு பெருசாக நான் ஓல்டு இந்த பெயின் பிளேயர் கைஸ், எனக்கு அந்த பெயினில் விளாண்ட ஃபீலிங் அதில் சத்தியமாக கிடைக்கல. இது மாடர்ன் கேம்ஸ் நம்ம குறையும் சொல்ல முடியாது. பட் சூப்பராகவே இருந்துச்சு. மை ரேஸ்லாம் கிட்டத்தட்ட நான் 7 மணி நேரம் ஆடிருப்பேன். இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே கேரக்டர் கஸ்டமைசேஷன். மை ரேஸில் போயிட்டு நீங்கள் உங்கள் கேரக்டர் உங்களை மாதிரியே உருவாக்கிக்கலாம் கைஸ். ஐப்ரோலேருந்து கண்ணிலேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கேரக்டர் அங்கே நான் அந்த கேமில் 6 மணி நேரம் மொத்தமாக ப்ளே பண்ணியிருப்பேன். 3.5 மணி நேரம் மட்டுமே கேரக்டர் கஸ்டமைசேஷனுக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவு டீட்டெயிலாக அந்த கேரக்டர் கஸ்டமைசேஷன் இருக்கும் அப்படின்றது. அடுத்தது வந்தீங்கன்னா
மார்வல் ஸ்பைடர்மேன். இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் கைஸ். நீங்கள் PS4 வச்சுருக்கீங்கன்னா இந்த கேம் ஏற்றி நீங்களே சந்தேகப்படுவீங்க, நம்ம என்னடா PS4ல விளாட்றோமா இல்லை ஒரு PS5 ப்ரோவில் விளாட்றோமா நீங்கள். அந்தளவு ஒரு இன்டென்ஸான இன்சேனான ஒரு கிராஃபிக் குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. மோஷன் பிளர், கேம் பிளே, மெக்கானிக்ஸ் பிரித்து மேஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து எப்படின்னா நார்மலாகவே ஒரு கான்செப்ட் இருக்கும், கேம்ஸ்னாலே DC தாண்டா, பேட்மேன்ரா, ஆர்க்கம் நைட், ஆர்க்கம் சிட்டிடான்னு சுற்றுவாங்க. அதை உடச்செறிஞ்சு கொண்டு வந்த வேணா நம்ம ஸ்பைடர்மேன் 2018 எல்லாத்தையும் எப்படின்னா வாட் த ஹெல்லுன்னு கதற விடுற மாதிரி அந்தளவு ஒரு கிராஃபிக்ஸு PS4ல பட்டர் ஸ்மூத்தாக ரன் ஆகும். இதை வந்து PSPக்கு ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுலேயே எப்படி இருக்குன்னா PSPக்கு ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. இது ஒரு மாஸ்டர் பீஸ் கைஸ். இதில் வந்து நான் வந்து ஸ்பாய்லர் பண்ணலை, இதை நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த கேமோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஜின் செகாய் அப்படின்ற ஒரு சாமுராயோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து முதுகு பின்னாடி கொல்லக்கூடாது, கண்ணுக்கு நேராக நெஞ்ச நிமித்தி தான் கொல்லணும், அந்த மாதிரி ஒரு கதை. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் ஒரு அசாசினாக மாற வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த அசாசினாக மாறி அவர் மாறுறாரா இல்லையா, இல்லை மாறி என்ன பண்ணுறாரு, அதுதான் இந்த கேமோட கதை. நீங்கள் விளாண்டு பாருங்கள், சச்ச மாஸ்டர் பீஸ். கடைசியில் உங்களுக்கு அழுகையே வந்துடும், அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸான கேம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஃபேண்டசி 15. இந்த கேம் நான் இன்னும் ப்ளே பண்ணலை, பட் 2015 ரிலீஸ் ஆனதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஓப்பன் வேர்ல்டு கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுத்துருப்பாங்க இந்த கேமில். அண்ட் இது ஒரு RPG கேம், மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2. இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் கைஸ். இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் அண்ட் மாஸ்டர் பீஸ். நம்ம வச்சிருக்க எல்லா கேமுமே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரி தான். ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேம். ஒரு எப்படின்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணுற எல்லாத்தையுமே இதில் பண்ணலாம் கைஸ். இப்போ GTA எப்படின்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாததை அந்த கேமில் பண்ணலாம். இந்த கேமில் நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டா ஆத்தருக்கு வந்து ஃபேட் ஆகும். அதிகமாக வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மீடியமாக இருப்பேன். இல்லை வெறும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா ரொம்ப ஸ்கின்னியாக ஆத்தர். இது வந்து GTA San Andreasல பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த மெக்கானிக்ஸை பயங்கர டீப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கொண்டு அவனை முதலைக்கு இறையா போடலாம், தண்ணிக்குள்ளே போட்டு சாவடிக்கலாம், கண்ணால் சுடலாம், கையில் குத்தலாம், கயிறை கட்டி போட்டு ஒரு வர்ற ட்ரெயின் முன்னாடி தூக்கி போடலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கத்தோட ஒரு வெரைட்டி இருக்குது கைஸ். அதே மாதிரி இதில் எனக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பியர்டையும் உங்கள் ஹேரையும் நீங்கள் வளர்த்து அந்த வளர்த்த முடியை நீங்கள் வெட்டினீங்கன்னா திருப்பி அந்த முடி உங்களுக்கு வந்து வளரும். ஸோ அந்தளவு ஒரு இன்டென்ஸான ஹேர் ஃபிசிக்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் Uncharted 4. இது வந்து கிராஃபிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் இருக்கும் இந்த கேமில். மீதி இந்த ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ஸ்டன்னிங்காக இருக்கும். பட் இந்த கேமில் இன்னும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம். ஒரு கேம்ன்றதை தாண்டி ஒரு படம் பார்க்குற எஃபெக்ட் தான் உங்களுக்கு பாதி நேரம் கிரியேட் பண்ணுவோம். நம்ம என்னடா படம் பார்த்துட்டு இருக்கும்போது கேம் விளாட்றமான்ற மாதிரி இருக்கும். Uncharted 4 ஸ்டோரி உண்மையிலே தரமாக இருக்கும் கைஸ். நேத்தன் ரேக்கோட கடைசி கேம், அதனால் மாஸ்டர் பீஸாக செஞ்சுருப்பாங்க. மஸ்ட்டு நீங்கள் இதையும் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் RE4 ரீமேக்னாலே RE4 தான். RE4னாலே ரீமேக் தான்ற மாதிரி கிட்டத்தட்ட லியானஸ் கென்னடியை வச்சு ஆஷ்லி கிராமா ஏடாவாங்க எல்லாரையும் வச்சு ஒரு தரமான ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. ஒரு இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது. நீங்கள் எப்படா அடுத்த பாசை கொள்வோம், எப்படா அடுத்த ஸ்டோரி மூவ் ஆகும், எப்படா அடுத்த இடத்துக்கு போவோம், அந்த அடுத்த இடத்துக்கு போக கீ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி பசில்ஸ்லாம் வச்சு உங்கள் மண்டையை காய வச்சுருவாங்க. சீரியஸ்லி ஒரு அந்த பசில் வந்து சிம்பிளாக இருக்கும். பட் அந்த சிம்பிளான பசிலை முடிக்கவே உங்களுக்கு வந்து அதிகமான டைம் தேவைப்படும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்லீப்பிங் டாக்ஸ். இது வந்து டெஃபினிட்டிவ் எடிஷன். கிராஃபிக்ஸ் லைட்டாக கூட இருக்குன்னு வச்சுக்கலாம், பட் ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் GTA கேம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சைனாவில் நடக்கிற ஒரு கதை, ஒரு அண்டர் கவர் காப்பு வந்து எப்படி ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்குள்ளே போய் அவர் கேங்ஸ்டராக மாறுறாரா இல்லைனா திருப்பி அவர் காப்பாக மாறுறாரான்ற மாதிரி தரமான ஒரு கதை எழுதியிருப்பாங்க. கேம் பிளே மெக்கானிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அந்த பைக் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே கிளம்ஸியாக இருக்கும். ஒரு மாதிரி உங்களால் ஓட்ட முடியாது. GTAலாம் ஓட்டினீங்கன்னா கார் கூட பழகிடும்னே, அந்த பைக்கு தான் ரொம்ப கிளம்ஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் எல்லா கேம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் கம்ப்ளீட் பண்ணாத ஒரே கேம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேண்டசி 15 தான். அந்த கேமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த எல்லா கேம்ஸ்க்கான ரிவ்யூவும் நான் தனித்தனியாக போட ஆரம்பிச்சிருவேன். போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் வந்து வேறு ஒரு 10 கேம்ஸ் லோட் பண்ணலான்னு இருக்கேன். கடையில் போய் கொடுத்தா லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வச்சுருக்க JBPS4னால இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கிராக் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து வீடியோ போடுறேன், ஜெயில் பிரேக் PS4 வாங்குறது ஒர்த்தா இல்லைனா PS4 வாங்குறது இந்த 2026 ஒர்த்தான்ற மாதிரி. மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முன்னாடி எல்லோரும் பண்ண மாதிரி. ஓகே கைஸ், பை.